வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் குருநகரில் 108 கிலோ கேரள கஞ்சாவுடன் 4 நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். குருநகரை சேர்ந்த 2 மற்றும் பூநகரி மன்னாரை சேர்ந்த தலா ஒருவர் என 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டது. விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களையும் கைப்பற்றப்பட்டு கேரள கஞ்சாவையும் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அனுராதபுரம் ரம்பேவ பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். தனது வாகனத்தில் VIP விளக்குகளை பயன்படுத்தி ஏனைய வாகனங்களுக்கு இடையூறாக வாகனம் செலுத்தியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதன் காரணமாக கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரிகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது போலீஸ் அதிகாரிகள் அவரது அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரியுள்ளனர். இதன் போது ஆவணங்களை வழங்க மறுத்து இடையூறு விளைவிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நடந்து கொண்டதாக தெரிய வருகின்றது. மேலும் இன்று காலை நாடாளுமன்றத்திற்கு சென்று கொண்டிருந்த போதே இச்சம்பவத்தை அவர் எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தான் தனது உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இருந்து வெளியேற தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளதுடன் ஜனாதிபதி இந்த விடயத்தை தனக்கு சாதகமான பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதற்கு பதில் எழுத்து மூல வேண்டுகோளை விடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் அமைச்சரவையின் அனுமதியின் பின்னரே தனக்கு உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ள அவர், முன்னாள் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் எனது பாதுகாப்பிற்காக அதனை வழங்கினார்கள். அரசமைப்பின் கீழ் எனக்கு அதற்கான உரிமை உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நான் அந்த வீட்டில் இருந்து வெளியேறுவதால் ஜனாதிபதிக்கு பலாபலன்கள் கிட்டும் என்றால் நான் அங்கிருந்து வெளியேற தயார் என குறிப்பிட்டுள்ள மஹிந்த ராஜபக்ச, நான் பலவந்தமாக அந்த வீட்டை பிடித்து வைத்திருக்கவில்லை, அங்கிருந்து வெளியேற தயார் என குறிப்பிட்டுள்ளார். அனுரகுமார திசநாயக்க நாட்டின் ஜனாதிபதி என்ற போதிலும் அவர் எதிர்க்கட்சி அரசியல்வாதி போல நடந்து கொள்கின்றார் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நான் மஹிந்த ராஜபக்ச என்பதை அனுரகுமார திசநாயக்க மறந்துவிட்டார். அவரது பேச்சுக்கள் அரசியல் மேடைகளுக்கும் தேர்தல் காலத்தில் அவர் போலி வாக்குறுதிகளை வழங்கியதை போல மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு உகந்தவை என குறிப்பிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி, எனக்கு எழுத்து மூல வேண்டுகோள் ஜனாதிபதி விடுத்தால் எனக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்திலிருந்து வெளியேற தயார் என்பதை நான் ஜனாதிபதிக்கு தெரிவிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களிற்கு நிவாரணத்தை வழங்குவதற்கு பதில் அனுரகுமார திசநாயக்க அரசியல் மேடைகளில் மக்களை கவரும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் இல்லங்களையும் பாதுகாப்பினையும் பறைத்த பின்னர் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். தனது தோல்விகளை மறைப்பதற்காகவே அவர் இதனை செய்கின்றார் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடாத்த ஐக்கிய தேசிய கட்சி ஒப்புக்கொள்கின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு எதிர்வரும் தேர்தல்களில் இரு கட்சிகளும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கலந்துரையாடல்களை தொடங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த விடயம் குறித்து ஆலோசிக்க ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு நேற்று மாலை கட்சி தலைமையகத்தில் கூடியது. இதற்கிடையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளை எதிர்வரும் தேர்தல்களில் ஒன்றிணைப்பது தொடர்பான முதல் கலந்துரையாடல் நேற்றிரவு கொழும்பில் நடைபெறும் என்பதை அதன் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார உறுதிப்படுத்தியுள்ளார். இக்கலந்துரையாடலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பங்கேற்றுள்ளார். அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்றுக் கொண்டுள்ள ட்ரம்பிற்கு உலக தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பிரதமர் மோடியும் டொனால்ட் ட்ரம்பிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகிற்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு வெற்றிகரமான பதவி காலமாக அமைய வாழ்த்துக்கள் என்றும், நெருங்கிய நண்பர் ட்ரம்புடன் மீண்டும் ஒருமுறை நெருக்கமாக இணைந்து பணியாற்ற நான் எதிர்நோக்குகின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவில் ஆண் பெண் என்ற இரு பாலினம் மட்டுமே இனி அங்கீகரிக்கப்படும் என அந்நாட்டின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி ஏற்றுக்கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது சிறார் பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதிக்க தீர்மானித்துள்ளதாகவும் அத்துடன் ராணுவத்திலும் மாற்று பாலினத்தவர்களை இணைப்பதற்கு தடை விதிக்க தீர்மானித்துள்ளதாகவும் விரைவில் இது தொடர்பான உத்தரவுகளில் கையெழுத்திட உள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் உரையில் தெரிவித்துள்ளார். அதே நேரம் எல்லை விவகாரம், இயற்கை பேரிடர்கள், வெளிநாட்டு கொள்கைகள் என பலவற்றிலும் பைடன் அரசு தோல்வி அடைந்து விட்டதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் அமெரிக்கர்களின் நலனுக்காக வெளிநாடுகள் மீது மேலும் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை தனது நிர்வாகம் உறுதியாக பின்பற்றும் என்றும் உறுதியளித்துள்ளார். இன்று நடைபெற்ற 2025 ஆஸ்திரேலிய ஓபன் காலிறுதியில் ஸ்பெயினின் பவுலா படோசா 7-5, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் 3ஆம் நிலை வீராங்கனையாக கோகோ ஹாஃபை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளார். 27 வயதான படோசா தனது வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் அரையிறுதிக்குள் நுழையும் தருணம் இதுவாகும். இப்போட்டியின் முடிவுடன் அமெரிக்க வீராங்கனையான கோகோ ஹாஃபின் முதல் ஆஸ்திரேலிய ஓபன் பட்டத்திற்கான கனவு கலைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.